இலங்கை, இந்தோனேஷியா, நேபாள் இந்த வரிசையில தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா பிலிப்பைன்ஸும் வந்திருக்குது. அதாவது இலங்கை, இந்தோனேஷியா, நேபாள் இந்த மூணு நாட்டிலையும் உங்களுக்கு தெரியும் மக்கள் போராட்டம் அங்க வெடிச்சு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வந்து ஏற்பட்டது. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லயும் பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது மக்கள் போராட்டமானது வெடிச்சிருக்கின்றது. இலங்கை, நேபாள், இந்தோனேஷியா இந்த நாடுகளில் போன அதே பிரச்சனை தான் அங்கேயும் போகுது. அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் நிறைய ஊழல் செஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற மக்களை வந்து ஏமாற்றி அந்த நாட்டில் இருக்கிற மக்களை வந்து கஷ்டத்திலையும் வறுமைக்குள்ளையும் தள்ளிட்டு தாங்க வந்து ஒரு லக்ஸரியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. இப்ப இதை எதிர்த்து தான் அங்க மக்கள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில தான் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்குது. மணிலாவில் ஆரம்பிச்ச இந்த போராட்டமானது இப்ப நிறைய பகுதியில வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த போராட்டமானது எதற்காக சொன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசாங்கமானது இந்த பிலிப்பைன்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா நிறைய சூறாவளி, நிறைய வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி ஏற்படுது. ஒரு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 20 சூறாவளிகள் பிலிப்பைன்ஸ்ல வரும். அப்படி அந்த சூறாவளிகள் அந்த வெள்ளத்தால் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவதால அந்த நாட்டு அரசாங்கமானது அந்த வெள்ள நிவாரணத்துக்கு சொல்லி பெருந்தொகையான நிதியினை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 545 பில்லியன் பிலிப்பைன்ஸ் காசு ஒதுக்கி இருக்காங்க. அதாவது பிலிப்பைன்ஸ் அந்த நாட்டுக்குரிய காசானது 545 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 9855 அந்த வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த 9855 அந்த வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களுக்குரிய அந்த டோட்டல் பட்ஜெட் தான் அந்த 545 பில்லியன். இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த அவ்வளவு காசையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதுல நிறைய ஊழலை செஞ்சு அங்க இருக்கிற அந்த அரசியல் தலைமையில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கும் தங்களோட பிள்ளைகளுக்கும் தங்களோட ஃபேமிலிக்கும் தேவையான காசுகளை எல்லாம் எடுத்து ஊழல் செஞ்சிருக்கிறாங்க.